ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, ஸோ நம்ம மென்சுரேஷன் பார்த்துட்ருப்போம். ஸோ அதில் வந்து ஸ்கொயரு, அப்புறம் ரெக்டாங்கிள், அப்புறம் ராம்பஸ், பேரலோகிராம் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ட்ரெப்பீசியம் பற்றி நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ ட்ரெப்பீசியம் பார்த்துட்டு அது ரிலேட்டடாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெப்பீசியம் ரிலேட்டடாக ஒரு 5 விஷயம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து சம்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஒரு ட்ரெப்பீசியம்னா எப்படி இருக்க போகுது? ட்ரெப்பீசியம்னா 2 லைன் வந்து பேரலாக இருக்கும், சரியா? இப்போ இந்த லைனும் பேரலாக இருக்கும் கன்ஃபார்மாக. ஸோ இந்த 2 லைனும் அந்த மற்ற 2 லைனும் வந்து பேரலாக இருக்காது, சரியா? ஸோ இப்படி ஒரு கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம வந்து ட்ரெப்பீசியம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் தான். ஒரு குவாட்ரிலேட்டரோட டைப்பு 4 சைடு இருக்கும். ஸோ 2 சைடு மட்டும் பேரலாக இருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஆரம் மார்க் போட்டுக்கிறது மட்டும் பேரலாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஏபி பேரலல் சிடி, சரியா? இப்போ நான் வந்து இந்த ஏசியை கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, டயகனல். ஏசி இஸ் அ டயகனல், அதே மாதிரி பிடி இஸ் அ அனதர் ஒரு டயகனல், ஓகேவா? ரெண்டு வந்து ஓங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, ஓகேவா? இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஆங்கிளை வந்து நான் டீட்டான்னு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆங்கிளும் டீட்டாவாக இருக்கும் இல்லையா? ஏன்னா வந்து சிடியும் ஏபியும் பேரலல் லைன்ஸு. அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அந்த கான்செப்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ டீட்டா. அதேமாதிரி இப்போ நான் இந்த ஆங்கிளை நான் வந்து ஒரு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஆங்கிளும் எனக்கு ஒரு ஆல்ஃபாவாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுவும் அதே தான், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதேமாதிரி இப்போ இந்த ஆங்கிளும் என்னவாக இருக்கும்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ ஷேராக வந்து இந்த 2 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஏஓபி வந்து சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிஓடி, சரியா? ஏஓபி வந்து சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிஓடி. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, சரியா? ட்ரெப்பீசியமை பொறுத்தவரை. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா, பிஓ டிவைடட் பை டிஓ சீக்வல் டு அந்த சைடு என்ன இருக்குது? ஏஓ டிவைடட் பை சிஓ, ஓகேவா? ஸோ இது இன்னும் ஃபர்தராக எழுதுறதா இருந்தால் பிஓ இன்ட்டு சிஓ இஸ் ஈக்குவல் டு ஏஓ இன்ட்டு டிஓ. ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், சரியா? 2 குட்டி ட்ரையாங்கிள், அதாவது சிஓடியும் ஏஓபியும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலராக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இந்த ஒரு ரிலேஷனை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிஓ இன்ட்டு சிஓ இஸ் ஈக்குவல் டு ஏஓ இன்ட்டு டிஓ. இதுதான் நான் சொல்ல வந்த முதல் விஷயம், ஓகேவா? ஸோ ஒரு ட்ரெப்பீசியம்னா அது ஒரு குவாட்ரிலேட்டரல், 2 சைடு மட்டும் பேரலாக இருக்கும். பேரலோகிராம்னா 4 சைடுமே, அதாவது 2 சைடுமே பேரலாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று, ஓகேவா? ஸோ இதுவும் பேரலாக இருக்கும், இதுவும் பேரலாக இருக்கும். இது பேரலோகிராமு. பட் ட்ரெப்பீசியமில் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும், ஒரே ஒரு சைடு மட்டும் பேரலாக இருக்கும், ஓகே? ஸோ இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேரலோகிராம் இருக்குது, சாரி ட்ரெப்பீசியம் இருக்குது, ஓகேவா? ஒரு ட்ரெப்பீசியம் இருக்குது, ஏ பி சி டின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஏடிக்கு மிட் பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட்டும் அதேமாதிரி பிசிக்கு மிட் பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட்டும் வச்சு அதை நான் கனெக்ட் பண்ணுறேன், சரியா? அதை வந்து என்ன பாயிண்ட்னு வச்சுக்கலாம்னா பி கியூன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து ஏபியோட லென்த்து நான் ஒரு ஏவும் சிடியோட லென்த்து நான் ஒரு பியும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு பிக்யூவோட லென்த்து என்னவா இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி பை 2 ஆவரேஜ் ஆஃப் அந்த 2 லென்த்து, சரியா? முக்கியமாக வந்து பி கமா கியூ வந்து மிட் பாயிண்ட்ஸ், சரியா? மிட் பாயிண்ட்ஸ் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த 2 லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும், இந்த 2 லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா? ஸோ பி அண்ட் கியூ ஆர் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏடி அண்ட் பிசி, ஓகேவா? ஸோ இப்படி ஒரு கண்டிஷன் இருந்தது. எனக்கு பிக்யூவோட லென்த்து கேட்குறாங்க அப்படின்னா பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2, ஓகே? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ப்ரூஃபும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ப்ரூஃப் வந்து நமக்கு தேவையில்ல, இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ ஜஸ்ட்டு பிக்யூவோட லென்த்து கேட்குறாங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி பை 2, ஓகே? நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இப்போ இதே மாதிரி தான் ஒரு ட்ரெப்பீசியம் இருக்குது, ஓகே? ஒரு ட்ரெப்பீசியம் இருக்குது, 2 டயகனல் இருக்குது, ஓகேவா? ஸோ ஏபி சிடி அதே மாதிரி லென்த்து தான். இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த ஏசி அதுக்கப்புறம் பிடிங்கிறது டயகனல்ஸ், அப்படி தானே? ஏசி அண்ட் பிடிங்கிறது டயகனல்ஸ். இப்போ இதோடைய மிட் பாயிண்ட்டு, ஓகேவா? ஏசியோடைய மிட் பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டு பின்னு வைக்கிறேன், பிடியோட மிட் பாயிண்ட் வந்து கியூன்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? பி கமா கியூ ஆர் தி மிட் பாயிண்ட்ஸ் எம்பினா மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏசி அண்ட் பிடி, சரியா? ரெஸ்பெக்டிவ்லி.
இப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் அந்த பிக்யூவை ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போ பிக்யூவோட லென்த் எனக்கு என்னென்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிக்யூவோட லென்த் என்னன்னு கேட்குறாங்கன்னா எனக்கு வந்து a மைனஸ் பி பை 2ஆக இருக்கும். சரியா? a மைனஸ் பி பை 2. அவ்வளோதான், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இதில் இதுக்கு முந்தின விஷயத்தில் சொன்னதில் P and Q are midpoints of the side AD and BC. சரியா? இங்கே வந்து P and Q are the midpoints of the diagonal AC and BD. ஸோ இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாகவும் சம்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு ட்ரெபிசியம் பற்றி பார்த்துருப்போம். 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு எடுத்துகிட்டு வந்து BO into CO is equal to AO into DO அப்படின்னு நான் மீன் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த PQவோட லென்த்து, இங்கேயும் PQவோட லென்த்து, பட் PQவோட பொசிஷன் வந்து டயகனலில் இருக்குது. ஓகே ஓகே அடுத்து 4வது விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, இப்போ வந்து அதே மாதிரி தான் ஒரு ட்ரெபிசியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. A B C D. சரியா? 2 டயகனல் இருக்குது, AC அண்டு இது ரெண்டும் ஓங்கிற பாயிண்டில் மீட் ஆகுது இந்த டயகனல். ஸோ அதேமாதிரி இந்த லென்த்தை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், அதேமாதிரி இந்த லென்த்தை நான் பின்னு வச்சுக்கிறேன். சரியா? பின்னு வச்சுக்கிறேன். டயகனல் வந்து இப்போ ஏசி ஈக்குவல் டு ஒரு D1ன்னு வச்சுக்கலாம், BD இஸ் ஈக்குவல் டு ஒரு D2ன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டயகனலுக்கும் இந்த சைடுக்கும் ஓகே, இப்போ இந்த சிடிங்கிற ஏடிங்கிற லென்த்து சின்னு வச்சுக்கிறேன், சிபிங்கிற லென்த்தை டின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏபி ஈக்குவல் டு ஏ, சிடி ஈக்குவல் டு பி, ஏடி ஈக்குவல் டு சி, அது மாதிரி பிசி ஈக்குவல் டு டின்னு லென்த்தை நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த டயகனலுக்கும் இந்த சைடுக்கும் என்ன ரிலேஷன் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி. ஓகே, 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரெபிசியமில் 2 டயகனலோட லென்த்து கொடுத்துட்டு இல்லது 2 டயகனலோட லென்த்தை கேட்குறாங்க, 4 சைடோடைய லென்த்தும் கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB. ஓகே, ரொம்ப நிறைய இடத்துல கண்டிப்பாக இது தேவைப்படும். ட்ரெபிசியமோட 4 லென்த்தும் கொடுத்துட்றாங்க, ABCD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஏரியா பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா பார்த்துடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதே மாதிரி ஒரு ட்ரெபிசியம் இருக்குது. ஓகே, ABCD. ஓகே, ஸோ இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், அதேமாதிரி இதை லென்த்தை பின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 சைட்ஸு, சரியா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 சைட்ஸ் தான் வந்து ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த இதுதான் ஹைட்டு அப்படின்னா இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் எனக்கு வேணும். சரியா? ஏரியா ஆஃப் ட்ரெபிசியம், ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியமை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஹாஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹைட்டு, அவ்வளோதான். சரியா? அந்த பேரலல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதோட லென்த் ஏபின்னு கொடுத்துருக்காங்களா, சம் ஆஃப் த பேரலல் லைன்ஸ் பேரலல் சைட்ஸ் இன்ட்டு ஹைட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். சரியா? இது அப்படி தான் எழுதிக்கலாம். ஸோ ஹாஃப் இன்ட்டு சம் ஆஃப் parallel sides, half into sum of parallel sides into distance between them, distance between those parallel lines, distance between them. சரியா? இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியமை பேஸ் பண்ணி தான் எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறதுலையுமே. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் இஸ் ஈக்குவல் டு half into sum of the parallel sides into height. ஓகேவா? ஓகே, கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்குது. நான் இதை வந்து இன் எனி குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு நான் மீன் பண்ணுறேன். இன் எனி குவாட்ரிலேட்டரல், குவாட்ரிலேட்டர்னால் நமக்கு 4 சைடு இருக்கும். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து 360 டிகிரியாக இருக்கும் இல்லையா? ஸோ ABCD எனி குவாட்ரிலேட்டரல் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு ஓன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ வந்து இந்த AOBங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து நான் எம்னு வச்சுக்கிறேன். சரியா? அதேமாதிரி DOCங்கிற ஏரியா வந்து என்னன்னு வச்சுக்கிறேன். அதேமாதிரி இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இது வந்து பின்னு வச்சுக்கிறேன். இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ். ஸோ எம்ங்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் AOB, என்னங்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் COD, ஏங்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் DOA, அதேமாதிரி ஸ்மால் b வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் BOC. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னா, m into n is equal to a into b.
இந்த ரெண்டு ஏரியாவை நம்ம மல்டிப்ளை பண்ணால் மற்ற ரெண்டு ஏரியாவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? இந்த எம்என் ஏபிலாம் வந்து ஏரியா. சரியா? இந்த கண்டிஷன் வந்து எனி குவாட்ரிலேட்டரலுக்கு வந்து இது வந்து செட் ஆகும். பர்டிகுலராக இப்போ நமக்கு ட்ரெப்பீசியமுக்கு இதில் என்ன விஷயம் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெப்பீசியமுக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெப்பீசியம்னு வச்சுக்கலாம். சரியா? ஏபிசிடி இன் ட்ரெப்பீசியம். அதே மாதிரி இதை எம்மு இதை என்னன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏஓடி தானே. ஸோ இந்த ரெண்டு லென்த்தும் எப்போதுமே ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸு, இது வந்து ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? இந்த ரெண்டு ஏரியாவுமே எப்போதுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு என், விச் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்என். சரியா? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்என். இந்த எம்மு என் எக்ஸ் எல்லாமே ஏரியா வைஸ். ஓகேவா? ஸோ எனி குவாட்ரிலேட்டரலுக்கு எம் இன்ட்டு என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. ட்ரெப்பீசியம்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு என். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸை வச்சு ப்ரூவ் பண்ணுற விஷயந்தான். ஸோ ப்ரூஃப் தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே இதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து வேறு என்ன, இது ட்ரெப்பீசியமை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னா ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம்னா என்ன அப்படின்னா ஏபிசிடின்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசிடி ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம்னா ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த லென்த்து இந்த ரெண்டு இதுவும் எக்ஸுன்னா இதுவும் எக்ஸாக இருக்கும். அவ்வளோதான். இது ஏ இது பின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும், எக்ஸுன்ட்டு. அப்போனா அதுக்கேற்ற மாதிரி ஓகேவா சம் இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். ஓகே, ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம்னு இதை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு சம்மு பார்க்கும்போது இன்னும் நான் சொல்ல வர விஷயம்லாம் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இருந்தாலும் நான் இது வரைக்கும் சொன்ன கான்செப்டை ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாமா? ஓகே, ஸோ ட்ரெப்பீசியம்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு சைடு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏபி பேரலல் சிடி. ஸோ அதனால் டீட்டா ஆல்ஃபான்னு எடுத்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ் பண்ணி பிஓ இன்ட்டு சிஓ இஸ் ஈக்குவல் டு ஏஓ இன்ட்டு டிஓ அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா? ஓகே, இதில் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர், சிஓடியும் ஏஓபியும் சிமிலர் ட்ரையாங்கிள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த பிக்யூவோட லென்த்து, பியும் கியூவும் மிட் பாயிண்ட்ஸாக இருந்துச்சுன்னா பிக்யூவோட லென்த்து வந்து a + b/2, அதாவது ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு பேரலல் லென்த்தை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். அதேமாரி இந்த டயகனலோடைய மிட் பாயிண்ட்ஸை வச்சு அந்த லென்த்து கேட்டிருந்தாங்க, பிக்யூவோட லென்த்து கேட்டிருந்தாங்கன்னா a - b/2. ஓகே, டிஃப்ரென்ஸு. ஓகே, அடுத்து இந்த டயகனலுக்கும் சைடுக்கும் உள்ள ரிலேஷனு d1² + d2² இஸ் ஈக்குவல் டு c² + d² + 2ab. ஓகே, ஏபிசிடி வந்து சைட்ஸ் ஆஃப் த ட்ரெப்பீசியம். ஓகே, அப்புறம் ஏரியா, முக்கியமான பாயிண்ட்டு. ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அதான் ஹைட்டு. ஓகே, அடுத்து இந்த ஏரியா ஃபார்முலா இன் எனி குவாட்ரிலேட்டரல் வந்து m இன்ட்டு n இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு பின்னு சொன்னேன். அதேமாரி இன் ட்ரெப்பீசியம்னு பார்க்கும்போது x² இஸ் ஈக்குவல் டு mn. சரியா? அப்புறம் ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம்னா ரெண்டு நான் ஈக்குவல் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதாவது பேரலல் சைட்ஸ் போக இருக்கிற ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதை வந்து ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சம்முக்குள்ளே போயிடலாம். இப்போ இன்றைக்கான முதல் சம். The parallel sides of the trapezium are in the ratio 2:3 and their shortest distance is 12 cm. If the area of the trapezium is 480 square cm, the longer of the parallel sides is of length ன்னு கேட்குறாங்க. ஓகே, longer of the parallel sidesனா இந்த த்ரீ பார்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க இல்லையா? ஓகே, ஸோ நம்ம ஒரு பேரலோகிராம்னே வருது, ட்ரெப்பீசியம் வரைஞ்சிடலாம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏபிசிடி இஸ் ட்ரெப்பீசியம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? parallel sides of the trapezium are in the ratio 2:3. அப்போனா அதோடைய வேல்யூ வந்து நம்ம வந்து இது ஒரு 2xன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஒரு 3xன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் their distance, shortest distance is 12 cm. ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு அவங்க மீன் பண்ணுறது வந்து ஹைட்டை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் ஃபார்முலா நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ½ இன்ட்டு சம் ஆஃப் த parallel sides. இப்போ 2x + 3x இன்ட்டு ஹைட் எவ்வளவு 12. ஓகே, இதுதான் ஏரியா. ஸோ ஏரியா தான் 480ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ 1/2 இன்ட்டு 5x இன்ட்டு 12. அப்போனா இதை கேன்சல் பண்ணோன்னா இந்த 2யும் 12யும் கேன்சல் பண்ணலாம், 6. ஸோ 30x இஸ் ஈக்குவல் டு 480. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 480 / 30 இஸ் ஈக்குவல் டு 16 வருமா?
ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவங்க கேட்குறது வந்து எனக்கு லாங்கர் ஆஃப் த பேரலல் சைடு தான் கேட்குறாங்க. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் எனக்கு ஆன்சரு. ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், எக்ஸ் தான் 16னா 3 × 16 48 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 4. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு in triangle, actually the triangle, in triangle ABC, D and E are points of sides AB and BC respectively. Okay, ஒரு triangle எடுத்துக்கிறோம் ABC. D and E are points of AB, D and E are points of AB and AC. AB and BC சொல்லியிருக்காங்களா? ஓகே, AB and BC, சாரி, அப்போனா இங்கே வராது E வந்து பிசியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போனா நம்ம வந்து இந்த சிம்பிள்ஸை மாற்றிடுவோம், பியை மேலே கொண்டு போயிடுவோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பிஏசி, சரியா? டி அண்ட் இ, டி வந்து ஏபியில் இருக்குது, இ வந்து பிசியில் இருக்குது. ஓகே, டிஇ பேரலல் ஏசி, டிஇ பேரலல் ஏசின்னு சொல்லிட்டாங்க. டிஇயும் ஏசியும் பேரலல். AD is to DB வந்து 3:2, AD is to DB. அப்போனா இது வந்து ஒரு 2 பார்ட்டாக இருக்குது, இது வந்து 3 பார்ட்டாக இருக்குது. The ratio of the area of the trapezium ACED, area of trapeziumக்கு நம்ம இதே சிம்பிளை போட்டுக்கலாம், ACED divided by area of triangle BED. இதோடைய ரேஷியோ கேட்குறாங்க இல்லையா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BED. ஸோ நமக்கு வந்து டிஇ பேரலல் பிசின்னு தெரியும். ஸோ அப்போனா நம்ம வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமை பேஸ் பண்ணி தான் வருது இல்லையா? ஸோ இதை நான் ஆல்ரெடி சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள்ஸ்னால் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு பிடி இஸ் டு டிஏ வந்து 2:3 ரேஷியோவில் இருக்குது, அப்படி தானே? பிடி இஸ் டு டிஇ வந்து 2:3 ரேஷியோவில் இருக்குது. அப்போனா எனக்கு வந்து பிடி இஸ் டு ஏபி வந்து என்ன ரேஷியோவில் இருக்கும், அதாவது மொத்த லென்த்தையும் நான் எடுத்துக்கிறேன். மொத்த லென்த்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னா பிடி இஸ் டு ஏபி வந்து எனக்கு 2:5 ரேஷியோவில் இருக்கும் இல்லையா? ஸோ டிஇ பேரலல் பிசின்னு சொன்னதுனால ட்ரையாங்கிள் பிடிஇ வந்து சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஏசி, அப்படி தானே? ஏன்னா டிஇ பேரலல் பிசி, இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், பிங்கிற ஆங்கிள் வந்து காமனாக இருக்குது, சரியா? ஸோ அதனால் 2 ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ பிடி டிவைடட் பை ஏபி வந்து 2:5 இருக்கும். ஸோ எனக்கு சைடு ரேஷியோ வந்து 2:5 இருந்துச்சுன்னா எனக்கு ஏரியா ரேஷியோ என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிடி பை ஏபி ஸ்கொயரு இல்லையா? இதுதான் வந்து ஏரியா ரேஷியோவாக இருக்கும். ஓகே, ஸோ சைடு ரேஷியோ வந்து எனக்கு 2:5ன்னு தெரியும். அப்போ எனக்கு ஏரியா ரேஷியோ என்னவா இருக்கும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, சரியா? இது ரெண்டுத்தோடைய ரேஷியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2/5 த ஹோல் ஸ்கொயராக இருக்கும். சைடு ரேஷியோ வந்து 2/5னா ஏரியா ரேஷியோ 2/5 த ஹோல் ஸ்கொயராக இருக்கும். ஸோ 4 டிவைடட் பை 25 இருக்கும் ஏரியா ரேஷியோ. ஓகே, நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். நம்ம கொஸ்டினில் ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஏசிஇடிக்கும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஇடிக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ இருக்குது 4ன்னு தெரியும், ஆனால் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது இல்லையா? ஏபிசினா மொத்த ட்ரையாங்கிளோட ஏரியா. அப்போ எனக்கு வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 4 அப்படின்னா மொத்த ட்ரையாங்கிளும் வந்து 25னா அப்போ ட்ரெபீசியோட ரேஷியோ வந்து 21 தானே இருக்க முடியும். ட்ரெபீசியமோட ஏரியா வந்து 21 தான் இருக்க முடியும். அப்போனா தானே கூட்டினா 21 + 4 25 வரும். ஸோ ட்ரெபீசியமோட ரேஷியோ 21 இருக்கணும், ட்ரையாங்கிள் பிஇடி ரேஷியோ 4 இருக்கணும். அப்போ 21:4 ரேஷியோவில் தான் இருக்கணும், சரியா? த ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஏசிஇடி டு தட் ஆஃப் ட்ரையாங்கிள் பிஇடி வந்து 21:4 இருக்கணும். ஸோ முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது சைடு ரேஷியோ 2:5னா ஏரியா ரேஷியோ 2² டிவைடட் பை 5², இதுதான். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு போகலாமா? இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இருக்கும், ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ABCD is a trapezium. Okay, ABCD is a trapezium. AB equal to 2CD. So ABCD, AB தான் பெருசாக இருக்க போகுது, ஏன்னா சிடியை விட பெருசாக இருக்கல. AB பேரலல் சிடின்னு வேறு கொடுத்துட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிடியை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா ஏபியோட வேல்யூ வந்து 2x, அவங்க அதை தான் மீன் பண்ணுறாங்க இல்லையா? AB equal to 2 times of CD அப்படின்னு சொல்லிட்டு.
The diagonals AC and BD meet at O. Diagonals AC and BD meet at O. Okay. The ratio of triangles, area of triangles AOB and CODs. Triangle AOB க்கும் divided by triangle COD க்கும் ஏரியா ரேஷியோ கேட்குறாங்க இல்லையா, ஏரியா ரேஷியோ. ஸோ நமக்கு சைடு ரேஷியோ என்ன தெரியும், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர்னு தெரியும். ஏஓபியும் சிஓடியும் சிமிலர்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, அதுக்கான ரீசனையும் நான் சொல்லிட்டேன். அப்போனா சைடு ரேஷியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏபி டிவைடட் பை சிடி, இதுவும் சைடு ரேஷியோனா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லைன்ஸு. ஸோ 2/1 வரும் இல்லையா, 2:1 ரேஷியோவில் இருக்குது. அதாவது சைடு ரேஷியோ வந்து எனக்கு 2:1னா, ஸோ ஏரியா ரேஷியோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இது அப்படியே ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 4/1 தான் ஏரியா ரேஷியோவாக இருக்கும். ஸோ ஏஓபிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா 4 இருந்துச்சுன்னா சிஓடிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 1 இருக்கும். ஓகேவா, ஏன்னா சைடு ரேஷியோ 2:1 கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியா ரேஷியோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 4:1 ட்ரையாங்கிள் ஏஓபி ட்ரையாங்கிள் சிஓடி வந்து 4:1 இருக்கும் ஷுவராக. ஓகே, சைடு ரேஷியோ 1:2ங்கனால ஏரியா ரேஷியோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு the ratio of the length of the parallel sides of the trapezium is 3:2. The shortest distance between them is 15. If the area of the trapezium is 450 cm square, sum of the length of the parallel sides. ஓகே, இது ஈஸி தான், பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ஒரு ட்ரெப்பீசியம் இருக்குது, 3:2 ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3x 2xன்னு எடுத்துக்கிறேன் அதோடைய சைட்ஸை. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் 15 சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஏரியா வேணும்னா 450 cm square is equal to half into sum of the parallel sides என்ன வரும், 5x into height வந்து 15 இல்லையா. ஓகே, the sum of the parallel sides, ஸோ 5x தான் நமக்கு கேட்குறாங்க அப்படி தானே. if the sum of the length of the parallel sides 5x தான் கேட்குறாங்க. அப்போ 450 into 2 divided by 5x அப்படியே இருக்கட்டும், 15 ரைட் ஹேண்ட் சைடு வந்து 5x அப்படியே இருக்கட்டும். சரியா, எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம 5xே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம அடித்தோம்னா 30, 2 into 30 60 வரும். 5x is equal to 60. ஸோ அவங்க சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த parallel sides தானே கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஜஸ்ட் ஏரியா ஃபார்முலா போட்டு ஈக்குவல் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு if the lengths of the sides AB, BC and CA of a triangle ABC are 10 cm, 8 cm and 6 cm respectively, and if M is the midpoint of BC and MN parallel AB to cut AC at N, then the area of the trapezium ABMN is equal to கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். length of the side AB, BC and C of a triangle ABC are 10, 8, 6ன்னு சொல்கிறாங்க இல்லையா. 10, 8, 6 அப்படின்னாலே வந்து அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரிப்ளெட்டு 3:4:5 ரேஷியோவில் இருக்கிறதுனால ட்ரிப்ளெட்டு. ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்போ நம்ம இந்த இடத்துல வரைஞ்சாகணும். ஓகேயா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஏபி தான் 10ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ ஏபி தான் ஹைப்போட்டெனஸாக இருக்க போகுது, ஏபிசி அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ஏபி வந்து 10 சென்டிமீட்ரு அண்டு பிசி வந்து 8 சென்டிமீட்ரு, சிஏ வந்து 6 சென்டிமீட்ரு. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, if M is the midpoint of BC, okay, M is the midpoint of BC போட்டாச்சு, and MN parallel AB to cut AC, MN parallel AB, ABக்கு parallel ஒரு லைன் வரைகிறோம், இப்போ ஏசிக்கு கட் பண்ணணும். ஓகே, இப்படி வரைகிறோம் இல்லையா, ஏசியில் கட் பண்ணுது MN parallel AB. இப்போ இந்த ரெண்டு லென்த்தும் பேரலாக இருக்கு இல்லையா, MN parallel AB டு கட் ஏசி அட் என், இந்த பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னன்னு சொல்கிறாங்க. தென் த ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் ஏபிஎம்என் கேட்குறாங்க இல்லையா. அப்போ இந்த லென்த்தோடைய இந்த ட்ரெப்பீசியமோடைய ஏரியா கேட்குறாங்க. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், இதில் வந்து எம்மும் என்னும் மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போனா இந்த லென்த்து 4ஆக இருக்கணும், இந்த லென்த்து 4ஆக இருக்கணும், இது 3ஆக இருக்கணும், இது 3ஆக இருக்கணும் இல்லையா, மிட் பாயிண்ட்டுன்னு சொன்னதுனால. ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த ட்ரெப்பீசியமோடைய ஏரியா வேணும். அப்போனா எனக்கு ஓவரால் ட்ரையாங்கிளிருந்து இந்த குட்டி ட்ரையாங்கிள், அதாவது சிஎம்என்னுங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு ட்ரெப்பீசியமோட ஏரியா கிடச்சிரும் இல்லையா. ஸோ பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா
ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி என்னென்னு பார்த்தோம்னா half into 6 into 8, ஸோ 24ன்னு வரும் இல்லையா. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிஎம்என், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிஎம்என் என்ன வரும், half into 3 into 4 இல்லையா. ஏன்னா அது மிட் பாயிண்ட்னு சொன்னதுனால 3 4 நான் எடுத்துக்கிட்டேன். அப்போனா இதோடைய வேல்யூ வந்து 6ன்னு வரும். அப்போ 24லேருந்து 6 கழிச்சிட்டோம்னா எனக்கு ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் கிடச்சிரும். ஸோ ட்ரெபீசியம் வந்து 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இல்லையா. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 10 8 6 அது தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இதை பார்த்துலாம் பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏபிசிடி இஸ் ஏ ட்ரெபீசியம் வித் ஏடி அண்ட் பிசி பேரலல் சைட்ஸு. ஏடி அண்ட் பிசி வந்து பேரலல் சைட்ஸு. ஏடி அண்ட் பிசியா, ஸோ பிசி ஏபிசிடி. ஸோ ஏடியும் பிசியும் பேரலாக இருக்குது. இ இஸ் ஏ பாயிண்ட் ஆன் பிசி, இ இஸ் ஏ பாயிண்ட் ஆன் பிசி. ஓகே, த ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் ஏபிசிடி டு தட் ஆஃப் ஏஇடி கேட்குறாங்க. ஸோ ஏஇடிக்கும் ஏரியா ஆஃப் என்ன சொல்கிறது, ஏரியா ஆஃப் ஏபிசிடி. ஓகே, சிம்பிள் தான் இல்லையா. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பேஸுக்கு ஒரு ஹைட்டு வரைகிறேன் சரியா. இது வந்து ஹைட்டு. ஓகே, இந்த ரெட் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇடி என்னவாக இருக்கும், ஏஇடி half into அந்த ஹைட்டை நான் வந்து ஹச்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா, ஹச் இன்ட்டு பேஸ் வந்து ஏடியாக இருக்குமா. ஏரியா ஆஃப் ஏஇடி இஸ் ஈக்குவல் டு half into ஹச் இன்ட்டு ஏடி. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ஏபிசிடி, ஏன்னா இது ஒரு ட்ரெபீசியம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஏபிசிடி என்னவாக இருக்கும், அதே மாதிரி half into ஹைட்டு வந்து ஹைட்டு தான் ஹச் கொடுத்துருக்கேன், இன்ட்டு சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸு. இப்போ என்ன வரும், ஏடி ப்ளஸ் பிசின்னு வரும் இல்லையா, சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸு. இப்போ அவங்க ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஏபிசிடிக்கும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇடிக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். half into ஹச் இன்ட்டு ஏடி ப்ளஸ் பிசி டிவைடட் பை half into ஹச் இன்ட்டு ஏடி இல்லையா. இதில் ஹாஃப் ஹச் எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஏடி ப்ளஸ் பிசி டிவைடட் பை ஏடி இருக்கும், அவ்வளோதான். ஆப்ஷன் 4 அதுதான் ஆன்சர். ஓகே, வேறு எதுவுமே இல்லை. ஏடி ப்ளஸ் பிசி டிவைடட் பை ஏடி. சிம்பிளாக இந்த ஹைட்டு வரையணும். ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஃபார்முலா தான். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஓகேவா, இது நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். நான் இது வரைக்கும் சொன்ன மெத்தடை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ஆன்சர் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாமா. The length of the two parallel sides of the trapezium are 28 cm and 40 cm. If the length of each of its other two sides be 12 cm, then the area of the trapezium is. Super. இதில் வந்து நமக்கு வந்து ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் இருக்குது சரியா. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதர் டூ சைட்ஸோடைய லென்த்து வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ வந்து இது நம்மளே எடுத்துக்கலாம். ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 28 சென்டிமீட்டரு, இது வந்து 40 சென்டிமீட்டரு, இது வந்து 12, இது வந்து 12. ஓகேவா, இவ்வளோ தான் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் நமக்கு வேணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், லென்த் ஆஃப் டூ பேரலல் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் அதர் டூ சைட்ஸ். அப்போனா என்ன அர்த்தம், இது வந்து ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஐசோசெலஸ் ட்ரெபீசியம். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை ஒரு ஐடியாவோட நம்ம பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஏடிங்கிற ஒரு லென்த் இருக்குல்ல 12, ஏடிக்கு பேரலாக ஒரு லென்த்து நான் வரைய போகிறேன் இங்கேருந்து சிடியிலேருந்து. ஓகேவா, சிடியிலேருந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதை நான் வந்து ஏதாவது ஒரு ஏபிசிடி இ வச்சுக்கலாமா. சரி, இந்த லென்த்தை ஒரு ஈன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து
டிஏக்கு பேரலாக இந்த சிஇ நான் வரைஞ்சிருக்கேன். டிஏக்கு பேரலாக இந்த சிஇ நான் வரைஞ்சிருக்கிறதுனால இதில் எனக்கு என்ன தெரியும், டிசி ஆல்சோ பேரலல் டு ஏபின்னு தெரியும் இல்லையா? ஏன்னா இது ஒரு ட்ரெபீசியம், டிசி ஆல்சோ பேரலல் டு ஏபி. அப்போனா என்ன ஆக போகுது அப்படின்னா எனக்கு வந்து ஏஇசிடி வந்து ஒரு பேரலோகிராமாக மாறிடும், பேரலோகிராம். சரியா? இதுதான் எனக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏஇசிடிங்கிறது வந்து ஒரு பேரலோகிராமாக மாறிடும். ஏன்? நான் வந்து டிஏக்கு பேரலாக சிஇன்னு ஒரு லைன் போட்டுட்டேன். அதேமாரி டிசியும் ஏபியும் ஆல்ரெடி பேரலல்னு எனக்கு தெரியும். சரியா? சிம்பிள் தான். இப்போது 2 லைன் இப்படி போகுது, இது 2 லைனுக்கும் நம்ம பேரலாக ஒரு லைன் போட்டோம்னா இது வந்து ஒரு பேரலோகிராமாக மாறிடும். சரியா? இந்த கான்செப்டை தான், இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கொஷின் இருக்க போகுது. அப்போனா என்ன அர்த்தம், எனக்கு இந்த லென்த்து 12ன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா பேரலோகிராமில் ஆப்போசிட் லென்த்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அதேமாதிரி இந்த லென்த்து வந்து எனக்கு 28ன்னு தெரிஞ்சிடும். அப்போ 28, 28, 12, 12, அப்புறம் இது வந்து மிச்சம் இருக்கிற லென்த்து 12. அவ்வளோதான், மேட்ரு ஓவர். இப்போ ட்ரையாங்கிள் சிஇபி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். சரியா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இப்போ எனக்கு இந்த ட்ரெபீசியம் பொறுத்த வரைக்கும் ஹைட் இருந்துச்சுன்னா நான் இதுக்கான ஆன்சரை எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா வந்து எனக்கு சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் தெரியும், ஹைட்டு மட்டும் தான் தெரியாது இல்லையா? ஸோ சிஇபிங்கிறது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஏன்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவலு, அதோட லென்த்து வந்து 12ன்னு தெரிஞ்சு போச்சு, அதாவது ஏ வந்து 12ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் என்னது, √3/2a இல்லையா? ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து √3/2a which is nothing but ஹைட் ஆஃப் த இந்த இதுதான் ட்ரெபீசியம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஹைட்டு. அப்படின்னா எனக்கு இந்த ஹைட்டு தெரிஞ்சிருச்சுன்னா அதுதான் வந்து ட்ரெபீசியமுக்கும் ஹைட்டாக இருக்க போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஏரியா கண்டுபிடிச்சிருவேன். ஸோ அப்போனா √3/2 × 12 பண்ணனா எனக்கு 6√3 தான் வந்து ஹைட்டுன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ எனக்கு ஏரியா வேணும்னா ஈஸி இல்லையா? ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், half into ஹைட் வந்து 6√3ன்னு தெரியும். ஸோ சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் என்னது, 28 ப்ளஸ் ஒரு 40, மொத்தம் லென்த்து 40. ஸோ half into 6√3 into ஒரு 68. ஸோ இதையும் கேன்சல் பண்ணலாம், 3 × 68 வந்து ஒரு 204, 204√3 தான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம், ஆப்ஷன் சி. ஓகே, நைஸ். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கொஷின் இல்லையா? ஒரு ட்ரெபீசியமோட 4 லென்த்து கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அவ்வளோதான். முக்கியமான விஷயம், அந்த சிஇன்னு ஒரு லென்த்து போட்டேன் இல்லையா, அதுதான், அதுவும் பேரலாக போடணும். ஓகே, 12, 12 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 28, 28. அப்போ எனக்கு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கிடச்சிரும், 12, 12, 12ன்னு. அப்போ அதை பேஸ் பண்ணி நான் ஹைட்டு கண்டுபிடிச்சிருவேன். அந்த ஹைட்டு தான் வந்து இந்த ட்ரெபீசியமோட ஹைட்டாகவும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இன் ட்ரெபீசியம் ABCD, AB parallel CD and AB equal to 2CD. ஓகே, AB equal to 2CD அப்போ பார்த்த மாதிரியே தான் இருக்குது இல்லையா? ABCD, its diagonals intersect at O. ஓகே, இது 2xனா இது xன்னு பார்த்துட்டோம். ஸோ ஏரியா ஆஃப் AOB வந்து 84ன்னு கொடுத்துருக்காங்க. தென் த ஏரியா ஆஃப் COD இது கேட்குறாங்க. அப்போ சிம்பிள் தானே. ஸோ சைடு ரேஷியோ 2:1 இருக்குது அப்படின்னா ஏரியா ரேஷியோ 4:1 இருக்கும். ஸோ அந்த 4 பார்ட்டு தான் 81னா 1 பார்ட் என்னென்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகே, நிறைய வாட்டி இந்த சமா பார்த்தாச்சு. ஸோ சைடு ரேஷியோ 2:1, ஏரியா ரேஷியோ 4:1 இருக்கும். இப்போ 4 பார்ட்டு தான் 84னா 1 பார்ட் எவ்வளோன்னு பார்த்தா 21 cm². ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் COD இஸ் 21 cm². ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, the area of an isosceles trapezium is 176 cm² and the height is 2/11 of the sum of its parallel sides. If the ratio of the length of the parallel sides is 4:7, then the length of a diagonal is. Okay, length of the diagonal கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வேற ஒரு ஐசோசெலஸ் ட்ரெபீசியம்னு வேற சொல்லிட்டாங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த சமயம் எப்படி பண்ணலாம், இப்போ வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் நம்ம வரையணும். ஓகே, இதில் வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 7x, இது வந்து ஒரு 4x இல்லையா? சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போனா ஹைட்டு வந்து 2/11 ஆஃப் த சம் ஆஃப் இட்ஸ் பேரலல் சைட்ஸு. 2/11 இன்ட்டு சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் என்னது 11x. ஸோ இதையும் அடித்தோம்னா ஹைட்டு வந்து எனக்கு 2xன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஹைட்டும் வந்து 2x.
இப்போ ஹைட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஹைட்டு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் வந்து பேரலல் சைட்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் அவங்க கேட்குறது வந்து ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் த டயகனல் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸை கண்டுபிடிப்போம், ஓகேவா? அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த டயகனலுக்கு நம்ம வருவோம். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 176 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஹைட் எவ்வளவு 2x இன்ட்டு சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இல்லையா 11x. அப்போனா இந்த 2 கேன்சலு, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 176 டிவைடட் பை 11. 11னா வந்து என்ன வருது, 1 ஒரு 6 வருது. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 4ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு 4ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ நான் வந்து இன்னொரு இது வரையணும். ஒரு ட்ரெப்பீசியம் இருக்குது, இதில் இந்த சைடு லென்த்லாம் வந்து ஈக்குவலு, சரியா? ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 4ங்கிறதுனால 4x 7x. இப்போ இது வந்து ஒரு 28னா 4 இன்ட்டு இது 6 இல்லை 4x, இது வந்து ஒரு 16னா 7x, இது வந்து ஒரு 28, ஓகேவா? அதேமாதிரி இப்போ இந்த சைடு லென்த்து நமக்கு தெரியாது இல்லையா, ஆனால் அது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, இந்த 2 லென்த்தும் ஈக்குவலு, ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு வந்து இது தெரியும், இது வந்து 2x ஒரு 8ன்னு தெரியும் இல்லையா, ஹைட்டு வந்து 2xன்னு தெரியும், ஸோ 8. அதேமாதிரி இந்த 2 லென்த்தும் ஈக்குவலு, எக்ஸ் வேண்டாம், எக்ஸ் அடிக்கடி நம்ம போட்டுட்டோம். இப்போ இது வந்து ஒரு கேன்னு வச்சுக்கலாம், சரியா? இதுவும் சேமாக இருக்க போகுது, ஓகே. இப்போ எப்படி இந்த நமக்கு வந்து டயகனோட லென்த்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ டயகனோட லென்த்து வேறு நமக்கு வேணும், ஓகே. ஸோ இந்த லென்த்து 8ங்கிறதுனால இப்போ வந்து இது ரெண்டும் ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம்னு வேறு சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பேரலாகவும் இப்படி ஒரு இது போட்டுறேன்னு வச்சுக்கோங்க, ஓகே. ஒரு பேரலல் லைன் இந்த 8க்கு பேரல். இப்போ இந்த லென்த்தும் 8ன்னு எனக்கு தெரியும் இல்லையா, அப்போ இதுவும் 16ஆக இருக்க போகுது, இந்த நடுவில் இருக்க லென்த்தும் 16ஆக இருக்க போகுது, மொத்த லென்த்து 28 இல்லையா. இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம்ங்கிறதுனால இந்த லென்த்தும் கன்ஃபார்மாக ஈக்குவலாக இருந்து தான் ஆகணும், ஓகேவா? ஏன்னா இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம். ஸோ மொத்த லென்த்து 28, அப்போ மீதி லென்த் எவ்வளோ இருக்கும், 28 மைனஸ் 16 பண்ணிட்டோன்னா எனக்கு வந்து ஒரு 12 இருக்குமா. ஸோ 12 வரும்போது அப்போ இது ஒரு 6, இது ஒரு 6ஆக இருக்க போகுது. இப்படி தான் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கணும், ஓகே. என்ன திரும்ப அதான் சொல்கிறேன், இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம். அப்போ கேயோட லென்த் என்னால் கண்டுபிடிக்க முடியும்ல, இது வந்து 90 டிகிரி ஆல்வேஸ், ஓகே. ஹைட்டு தானே, ஸோ 90 டிகிரி. அப்போ கேயோட வேல்யூ என்ன, 6, 8. கேயோட வேல்யூ வந்து ஆப்வியஸாக 10ஆக இருக்க போகுது. அதேமாதிரி இங்கேயும் வந்து கேயோட வேல்யூ வந்து 10, 6, 8, 3, 4, 5. ஆனால் எனக்கு தேவை டயகனல் இல்லையா. ஸோ டயகனலை நான் இப்போ தான் வரையவே போகிறேன். 2 டயகனோட லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஏன்னா இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம். ஸோ ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியமாக இருக்கிறதுல நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டயகனோட லென்த்துமே சேமுங்கிறதுனால ஒரு டயகனல் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும், ஓகே. இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா. இது இப்போ ஒரு ஏ பி சி டி ஈன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏஇசியை மட்டும் பாருங்கள், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதில் வந்து எனக்கு வந்து என்னெல்லாம் தெரியுது, ஏஇயோட லென்த்து வந்து 16 + 2 22ன்னு தெரியுது. அதே மாதிரி சிஇயோட லென்த்து வந்து 8ன்னு தெரியுது. இப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிஇ ஸ்கொயர் ப்ளஸ், அதாவது 8 ஸ்கொயர் ப்ளஸ் 22 ஸ்கொயர் இல்லையா. இதுதான் வந்து ஏசி ஸ்கொயர், லென்த் ஆஃப் த டயகனலும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ 64 ப்ளஸ் ஒரு 22 ஸ்கொயர் என்ன வரும், 484. 22 ஸ்கொயர் வந்து 484 தானே. 2 2 4 2 2 4, ஆமாம். ஸோ 64ஐயும் ஒரு 484ஐயும் நம்ம ஆட் பண்ணோன்னா ஒரு 8 4 1 548. ஸோ 548 வந்துருச்சு. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 548. இப்போ ஏசி வேணும்னா √548. √548 ஏதாவது 4ஆல் கட் ஆகும் இல்லையா. ஸோ 4 இன்ட்டு ஒரு 1 14 30 28 37. 4 இன்ட்டு 37னா இப்போ 2√137 வரும். ஏசியோட லென்த்து 2√137. ஸோ இந்த லென்த் ஆஃப் டயகனல் தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர், ஓகே. ஸோ என்னடா ரொம்ப நேரம் இந்த சம்மை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம், ஓகே. ஸோ ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம் அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம்னா டயகனலோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும், இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும், டயகனலோட லென்த்தும் ஈக்குவலாக இருந்து தான் ஆகணும், ஓகே.
ஸோ ஃபஸ்ட்டு சைட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு தேவையான மாதிரி லென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிக்கிட்டோம் 8 8. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஆக்சுவலி இந்த 10 கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஏசி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஏயோட லென்த்து 22, சியோட லென்த்து 8. ஸோ ஏசி ஸ்கொயர் வேணும்னா சிஇ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇ ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இன் a trapezium one diagonal divides the other in the ratio 2:9. ஓகே, முடிச்சிடலாம் சீக்கிரம். ஒரு ட்ரெபீசியம் இருக்குது, ஏபிசிடின்னு வச்சுக்கலாம். ஒரு டயகனல் வந்து இன்னொரு டயகனலை 2:9 ரேஷியோவில் பிரிக்குது. அப்போ இது வந்து 2னா இது 9 இருக்க போகுது, சரியா. அதே மாதிரி தான் இதுவும் 2னா இது 9 இருக்க போகுது, ஏன்னா இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட். சரி, ரேஷியோ 2:9 ரேஷியோ 2:9 ரேஷியோ. இஃப் த லென்த் ஆஃப் த லார்ஜர் டூ சைட்ஸ் இஸ் 45 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து பேரலல் சைடில் வந்து லார்ஜர் சைடுன்னு சொல்கிறாங்க இல்லையா. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த அதர் பேரலல் சைடு கேட்குறாங்க. ஸோ இந்த சிடியோட லென்த்து கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் இல்லையா. இதுதான் இப்போ சிஓடின்னு வச்சுக்கலாம். நமக்கு என்ன தெரியும், ஏஓபி இஸ் சிமிலர் டு சிஓடின்னு தெரியும். ஓகேவா, அப்போனா சைடு ரேஷியோ அதாவது டிஓ டிவைடட் பை ஓபி வந்து எனக்கு வந்து 2:9 ரேஷியோவில் இருக்குது. தி சேம் அஸ் சிடி டிவைடட் பை ஏபி, இதுவும் வந்து எனக்கு 2:9 ரேஷியோவில் இருக்கணும், சரியா. ஏன்னா டிஓ பை டிவைட் பை ஓபி ஈக்குவல் டு 2:9, அதேமாதிரி சிஓ டிவைடட் பை ஓஏவும் 2:9. அப்போனா சிடி டிவைடட் பை ஏபியும் 2:9. ஸோ ஏபியோட லென்த்து 45, சிடியோட லென்த்து தான் கேட்குறாங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த அதர் பேரலல் சைடு. ஸோ 9 பார்ட்டு தான் வந்து எனக்கு 45னா 2 பார்ட்டு எவ்வளவு. ஸோ அடிச்சேன்னா 5, 2 × 5 10 சென்டிமீட்டர், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு. ABCD is a trapezium in which AB parallel DC and AB equal to 8 cm, BC equal to 10 cm, CD equal to 12 cm and AD equal to 16 cm. Then AC square plus BD square is equal to. Okay. So, ஒரு trapezium ABCD ன்னு வச்சுக்கலாமா. AB parallel CD. AB equal to 8, CD equal to 12. அப்போ CD தான் பெருசாக இருக்குது. அப்போ CD நம்ம கீழே போட்டுக்கிடுவோம். அதையும் நம்ம பார்க்கணும், சும்மா போட்டுற முடியாது. ஏபிசிடி, சரி. ஏபியோட லென்த்து 8, சிடியோட லென்த்து 12, பிசியோட லென்த்து 10, அப்புறம் ஏடியோட லென்த்து 16. ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் கேட்குறாங்க இல்லையா, பிடி ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா அப்படியே போட்டுடலாம் இல்லையா, டயகனல் ஸ்கொயர் தானே. ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. என்ன பண்ணோம், சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ஏபி, 16 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 8 × 12, அவ்வளோதான். ஸோ 256 ப்ளஸ் ஒரு 100 ப்ளஸ் 16 × 12. 16 × 12 என்ன வருது, 2 6 are 12, 3 2 9 192. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 6 2 8ல் முடியுது. 8ல் முடிகிற மாதிரி எல்லாமே இருக்கா. இது வந்து ஒரு 356 ஒரு 192, 356 ஒரு 192னா ஒரு 8 14 548. ஸோ 548 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் ரெண்டு டயகனோட லென்த்தோடைய ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்முலா அப்படியே போட்டு ஈஸியாக முடிச்சிடலாம் சம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஏபிசிடி இன்னும் ஒரே ஒரு சம் தான், இதுக்கப்புறம் அதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான சம் தான் இதுவும். ஏபிசிடி இஸ் a trapezium in which AB parallel CD, M and N are the midpoints of AD and BC respectively. If AB equal to 14 cm and MN equal to 18 cm, find CDங்கிறாங்க. ஓகே, ஸோ ABCD, M and N are the midpoints of AD, M N are the midpoints of AD and BC. AB equal to 14 cm. ஓகே, ஃபைண்ட் சிடி. இதில் எது பெருசு எது சிறுசுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ பிரச்சனை இல்லை. MN வந்து 18 கொடுத்துருக்காங்க, அப்போனா இதுதான் வந்து ஏபியாக இருக்கும், 14 இருக்கும் அது. ஸோ ஏபிசிடி. ஸோ M and N ஆர் மிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், இதுதான் வந்து ஒரு சிடி இல்லையா. ஸோ MN இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் சிடி டிவைடட் பை 2ன்னு நமக்கு தெரியும் இல்லை. ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு பார்த்தோம் அங்கே. ஸோ ஏபி ப்ளஸ் சிடி பை 2. MNோட லென்த்து 18.
ஸோ ஈக்குவல் டு ஏபியோட லென்த்து 14 ப்ளஸ் சிடி டிவைடட் பை 2. இப்போ அந்த சைடு போச்சுன்னா சிடி இஸ் ஈக்குவல் டு 36 மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 22. அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சரு. அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஒரே ஸ்டெப்பில் போட்டு முடிச்சிடலாம். ஓகே, லாஸ்ட் சம். ஸோ இன்றைக்கான லாஸ்ட் சம் இது தான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிஓடி இது ஓன்னு வச்சுக்கலாமா. சிஓடிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 9 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, ஏஓபிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 25 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் ஏபிசிடி கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ட்ரெப்பீசியம்னு சொன்னதுனால நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த லென்த்து கேனா இந்த லென்த்தும் கேவாக தான் இருக்கும். லென்த் இல்லை, ஏரியா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஓடி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிஓடி இஸ் ஈக்குவல் டு கே. அப்போனா கே இன்ட்டு கே இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 25. இதுதான் வந்து ஃபார்முலா, ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேஓ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 25 கே ஸ்கொயர். ஸோ கே வேணும்னா இதுக்கு ரூட் எடுத்தால் 3 இன்ட்டு 5, ஸோ 15. கேயோட வேல்யூ வந்து 15 எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் வேணும்னா 9 ப்ளஸ் 25 ப்ளஸ் 15 ப்ளஸ் ஒரு 15 இன்னும் வரும். ஒரு 25 ஒரு 30 ஆட் பண்ணால் 55, 55 ப்ளஸ் ஒரு 9 64. ஸோ 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம். ஸோ ட்ரெப்பீசியம் ரிலேட்டடாக ஓரளவு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ.